எஸ். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ ஆப்தன் எஜுகேஷன்ஸ். ஸோ நம்மளுடைய கோர்ஸை நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வெரி ஃபஸ்ட்டு கிளாஸ் இன்னைக்கு. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பீட் மேக்ஸ் ஆர் எலிமெண்ட்ரி மேக்ஸ் அப்படின்னு. ஓகே, ஸோ நம்ம வெரி பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய டார்கெட் ஆல் இண்டியா ரேங்க் லெவலில் வரணுன்றது தான். ஓகே, ஸோ டாப் மோஸ்ட் ரேங்க்கில் நம்ம செலக்ட் ஆகணுன்றது தான் நம்மளுடைய ஃபோக்கஸ். ஸோ அதுதான், அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம கோர்ஸும் நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதில் வெரி ஃபஸ்ட்டு கிளாஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பீட் மேக்ஸ் ஆர் எலிமெண்ட்ரி மேக்ஸ். ஸோ எனக்கு மேக்ஸ் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டம் சார், எனக்கு மேக்ஸே பிடிக்காது. ஓகே, நிறைய பேருக்கு மேக்ஸ் பிடிக்காமல் இருக்கும், நிறைய பேருக்கு மேக்ஸ் பயமாக இருக்கும், நிறைய பேருக்கு மேக்ஸை பார்த்தாலே ஒரு மாதிரி அலர்ஜியாக இருக்கும். ஓகே, ஸோ அது எதுவுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காகத்தான் இந்த கிளாஸ். ஓகே, ஸோ த ஸ்பீட் மேக்ஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வெரி பேசிக்காக எலிமெண்ட்ரி லெவலில் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், தென் ஸ்கொயர் ஆஃப் எ நம்பர், cube of a number, square root of a number and cube root of a number. அண்டு இந்த ரெண்டுமே என்ன அப்படின்னா இந்த ரெண்டுமே நம்மளுடைய ட்ரம்ப் கார்டு. ஓகே, நம்மளுடைய போனஸ். ஸோ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளமில் மேக்ஸிமம் 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 அதாவது 99% நம்ம இந்த ரெண்டு விஷயந்தான் யூஸ் பண்ணுவோம். எய்தர் லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் ஆர் டிஜிட்டல் சம். ஸோ அதுவும் தனித்தனி கிளாஸாக உங்களுக்கு வந்துடும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 10 கிளாஸஸ் இருக்கும் இந்த ஸ்பீட் மேக்ஸில். ஓகே, ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஒரே ஒரு இது மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதாவது நம்ம இன்னைக்கு கிளாஸில் அடிஷன் மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த கிளாஸில் சப்ராக்ஷன், அதுக்கு அடுத்த கிளாஸில் மல்டிப்ளிகேஷன், அதுக்கு அடுத்த கிளாஸில் டிவிஷன். ஓகே, ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் மட்டும் நம்ம 2 or 3 கிளாஸஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் நிறையா டைப் ஆஃப் நம்பர்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ரொம்ப ஈஸி தானே சார், அதுக்கு எதுக்கு கிளாஸ் அப்படின்னா நார்மலாக நமக்கு ஸ்கூலில் ஒரு மெத்தடில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் அந்த மெத்தட் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொண்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ 2 times நம்ம செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு அவ்வளோ டைம் இருக்காது. ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய அதிகபட்ச டைம் 30 seconds. ஸோ அந்த 30 secondsல நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். அந்த ப்ராப்ளமுக்கு இடையில் இருக்கக்கூடிய கால்குலேஷனை கரெக்டாக சால்வ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த பேசிக் மேக்ஸ். ஸோ இந்த ஸ்பீட் மேக்ஸில் நம்ம என்னென்ன பார்க்குறோமோ இது எல்லாமே மேக்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்டிடியூடில் ஒவ்வொரு டாபிக் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கிளாஸ். இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் எனி டைப் ஆஃப் எனி டாபிக் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம அடிஷன் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக ஒரு 10 கிளாஸஸ் இருக்கும். ஸோ மல்டிப்ளிகேஷன் மட்டும் 2 or 3 கிளாஸஸ் இருக்கும். ஸோ அப்போ டோட்டலாக ஒரு 12 கிளாஸஸ் இருக்கும், 10 to 12 கிளாஸஸ் இருக்கும் இந்த ஸ்பீட் மேக்ஸில். ஸோ இந்த 12 கிளாஸஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த 12 கிளாஸை நீங்கள் கிளியராக பொறுமையாக பார்த்து சின்ன சின்ன நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா பின்னாடி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாமா? ஸோ இப்போ நார்மலாக நமக்கு ஸ்கூலில் ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸ்கூலில் எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஃபஸ்ட்டு யூனிட் பிளேஸ்லேருந்து அப்படியே ஆட் பண்ணிட்டு வாங்க, ஆட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பாரோ வாங்கணும், இது எல்லாமே. ஸோ இங்கே நம்ம பாரோ வாங்குறது எதுவுமே இல்லாமல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வெரி பேசிக்காக சிங்கிள் டிஜிட் சம். ஸோ சிங்கிள் டிஜிட் சம்னா ஃபஸ்ட்டு நம்பர்ஸில் இருக்கக்கூடிய சிங்கிள் டிஜிட்டை மட்டும் எடுப்போம். ஸோ சிங்கிள் டிஜிட் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இது மட்டும்தான் சிங்கிள் டிஜிட்டா அப்படின்னா இல்லை,
இது கூட 0 அப்படின்ற நம்பரும் நமக்கு வரும். ஓகே, ஸோ 0 1 2 3 4 5 6 7 8 9 சிங்கிள் டிஜிட் நம்பர் எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் இந்த சிங்கிள் டிஜிட் நம்பரை ஆட் பண்ணுறதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கொடுத்தாலும் இப்படின்றதுக்குள்ளே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ அது எப்படி சார் அப்படின்னா, ஓகே, ஸோ அது எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் 0 + 1 ஆட் பண்ண என்ன வரும்? 1 வரும். 0 + 2 2, 0 + 3 3. ஸோ அப்போ 0 கூட எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் அந்த ஆட் பண்ணுற நம்பர் தான் ஃபைனல் ஆன்சராக வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேணாம், பட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த சிங்கிள் டிஜிட் நம்பரில் எந்த 2 நம்பரை வேணால் எடுத்து நம்மளை ஆட் பண்ண சொன்னால் நம்ம ஈஸியாக ஆட் பண்ணிடுவோம், கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டோம். ஓகே, இது டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற நம்பர்ஸ் தான். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 + 6 அப்படின்னா 10, 7 + 8 அப்படின்னா 15. ஸோ இது எல்லாமே சின்ன 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 கால்குலேஷன். ஓகே, ஸோ அப்போ சிங்கிள் டிஜிட் நம்பரை ஆட் பண்ணுறது நமக்கு பிரச்சனையே இல்லை, ஈஸியாக ஆட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸில் நம்ம ஆட் பண்ணும்போது மேக்ஸிமம் என்ன வேல்யூ வரும்? ஸோ அந்த சிங்கிள் டிஜிட் நம்பரில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் நம்பர் என்ன அப்படின்னா 9. ஸோ அந்த 9 கூட அதுக்கப்புறம் இன்னொரு 9 ஆட் பண்ணால் 18. ஸோ அப்போ 2 சிங்கிள் டிஜிட் நம்பரை ஆட் பண்ணும்போது மேக்ஸிமம் 18 அப்படின்ற ஆன்சர் வரும். ஸோ இது எதுக்கு நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பரை 2 சிங்கிள் டிஜிட் நம்பரை ஆட் பண்ணும்போது மேக்ஸிமம் 18 அப்படின்ற வேல்யூ வர்றதுக்கு பாசிபிள். அதுதான் வரும், 18 தான் வரும். ஓகே, 18க்கு மேலே 19 20லாம் வர்றதுக்கு பாசிபிளே இல்லை. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது டிவிசிபிலிட்டி ரூலில் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நான் டிவிசிபிலிட்டி ரூல் நடத்தும் போது இதை அங்கே நம்ம எப்படி அப்ளை பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ சிங்கிள் டிஜிட் நம்பரில் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ சிங்கிள் டிஜிட் நம்பரை மட்டுமே வச்சு எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எப்படி? ஓகே, சிங்கிள் டிஜிட் நம்பரில் வேறு எதுவும் இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் 8 + 3 அப்படின்னா 8 + 3 என்ன வரும்? 11 வரும். ஸோ இது 80 + 13 கொடுத்தாங்கன்னா இங்கே 0வை நீங்கள் கன்சிடர் பண்ணவே வேண்டாம். ஜஸ்ட் 8 + 3 மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும் இல்லையா? ஸோ அதனால தான் நான் சிங்கிள் டிஜிட் நம்பர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன். ஸோ இது ரவுண்ட் ஆஃப் நம்பர்ஸுக்கு. இப்போ ரவுண்ட் ஆஃப் நம்பர் இல்லை அப்படின்னா அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ அதை டபுள் டிஜிட் சம்மை பார்க்கலாம். ஓகே, ஸோ டபுள் டிஜிட் சம்மை பார்த்துட்டு ஒரு சிங்கிள் டிஜிட் அண்ட் டபுள் டிஜிட் ஆட் பண்ணுறது எப்படி அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிடும், ரொம்ப ஈஸி தான். ஸோ அப்போ டபுள் டிஜிட் நம்பர் அப்படின்றது எதுலேருந்து எது வரைக்கும்? 10ல் இருந்து 99 வரைக்கும். 10ல் இருந்து 99 வரைக்கும் அது டபுள் டிஜிட் நம்பர். ஸோ அப்போ டபுள் டிஜிட் நம்பர் மேக்ஸிமம் நம்பர் என்ன ஆன்சர் வரும்? 99 + 99. ஸோ நம்ம ஸ்கூலில் எப்படி ஆட் பண்ணியிருப்போம்? 9 + 9 இப்படி ஆட் பண்ணியிருப்போம். 9 + 9 is 18. ஸோ 8 1 borrow, 9 + 1 10, 10 + 9 19. ஸோ 198. ஸோ இப்போ டபுள் டிஜிட்ஸ் நம்பர்ஸை ஆட் பண்ணும்போது மேக்ஸிமம் 198 நமக்கு ஆன்சராக வரும். ஓகே ஓகே, இப்போ டபுள் டிஜிட் சம்மை நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தில் டபுள் டிஜிட் சம் வருது, அதை நம்ம சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டபுள் டிஜிட் நம்பரோ ட்ரிபிள் டிஜிட் நம்பரோ எத்தனை டிஜிட் வேணால் கொடுக்கட்டும், அதை நமக்கு ஸ்ப்ளிட் பண்ண தெரியணும். ஸோ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது? ஸோ ஸ்ப்ளிட்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 369 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அப்போ 369ல் 9 அப்படின்றது ஒன்ஸ் பிளேஸ், ஒன்ஸ் ஆர் யூனிட்ஸ் பிளேஸ்.
6 அப்படின்றது டென்ஸ், 3 அப்படின்றது ஹண்ட்ரட்ஸ், பிளேஸ். ஸோ இப்போ இதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணீங்க அப்படின்னா எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? ஸோ ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிறதுனால 9உடைய பிளேஸ் வேல்யூ என்ன? 9. 9உடைய பிளேஸ் வேல்யூ ஆஃப் 9 என்ன? 9. பிளேஸ் வேல்யூ ஆஃப் 6 என்ன? 60. பிளேஸ் வேல்யூ ஆஃப் 3 என்ன? 300. ஸோ இது எல்லாமே நமக்கு ஸ்ப்ளிட் பண்ண தெரியும். ஸோ அப்போ 369 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா 300 ப்ளஸ் 60 ப்ளஸ் 9. ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 369, 3 அதுக்கு அடுத்து எத்தனை நம்பர் இருக்குது? 2 நம்பர் இருக்குது. ஸோ அதனால் 3 ஃபாலோடு வித் 2 zeros. தென் 6க்கு அடுத்து எத்தனை நம்பர் இருக்குது? ஒரே நம்பர் இருக்குது. ஸோ 6க்கு அடுத்து 0. லாஸ்ட்டாக 9 மட்டும்தான் இருக்குது, 9. ஸோ இப்போ எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் வரும்? 369 வரும். ஸோ இப்படி தான் ஒரு நம்பரை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ ஒரு நம்பரை நமக்கு ஸ்ப்ளிட் பண்ண தெரிஞ்சிட்டா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஈஸி. ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஸோ எந்த நம்பராக இருந்தாலும் நமக்கு அதை ஸ்ப்ளிட் பண்ண தெரியும். ஸோ இப்போ 34 + 28 இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த நம்பரை ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும், எப்படி அதை சால்வ் பண்ணணும்னு சொல்கிறேன். தென் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை எப்படி கொண்டு போகணுன்றதையும் சொல்கிறேன். ஸோ 34 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 30 + 4ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாமா? ஸோ அதே மாதிரி 28 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 20 + 8ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாமா? ஸோ நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்து நீங்கள் 30 + 20 0 விட்டுருங்க, 0. 3 + 2 என்ன வரும்? 5 வரும். 5 + 8 + 4 என்ன வரும்? 12 வரும். 12. ஸோ இப்போ 50 + 12 அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்? ஏன்னா இது ரெண்டுமே சிங்கிள் டிஜிட்டு. ஓகே, இது ரெண்டுமே சிங்கிள் டிஜிட்டு. ஸோ அப்போ சிங்கிள் டிஜிட்டை ஆட் பண்ணும்போது மேக்ஸிமம் என்ன வேல்யூ தான் வரப்போகுது? 18 தான் வரப்போகுது. 18க்கு மேலே நமக்கு ஆன்சர் வரப்போகிறதில்ல. பட் இங்கே நமக்கு ஒரு ரவுண்ட் ஆஃப் நம்பர் வரப்போகுது. ஸோ ஒரு ரவுண்ட் ஆஃப் நம்பர் அப்படின்றது 10ல் இருந்து 90 வரைக்கும் வரலாம். ஓகே, 10ல் இருந்து 90 வரைக்கும் வரலாம். ஸோ ரவுண்ட் ஆஃப் நம்பர் அப்படின்றது 10, 20, 30, 40, 50, 60, 70, 80 அண்டு 90 ஆர் சம்டைம்ஸ் 100 கூட வரலாம். 100க்கு மேலே வரலாம், பட் நம்ம 90 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு புரியுறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இங்கேயுமே ரவுண்ட் ஆஃப் நம்பர் வரும்போது நமக்கு மேக்ஸிமம் 180 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, 180 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 90 + 90னா 180 வரும் இல்லையா? 180 வரைக்கும் வரும்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ 30 + 18 அப்படின்னா 48. 30 + 70 ஏன்னா நம்ம சிங்கிள் டிஜிட் நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 1ல் இருந்து 18 வரைக்கும் வரும். ஸோ ஒரு ரவுண்ட் ஆஃப் நம்பர் ப்ளஸ் இதில் ஏதாச்சும் ஒரு இதை ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தானே. ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக இந்த கொஸ்டினை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்? நார்மலாக நமக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்தபடி சால்வ் பண்ணால் 8 + 4 12. ஸோ 2 1 borrow. 3 + 2 5, 5 + 1 6. ஸோ 62 அப்படின்னு ஆட் பண்ணுவோம். ஸோ இதுவே ஈஸியாக தானே சார் இருக்குது. அப்புறம் ஏன் புதுசாக இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது ஒரு பதட்டம் இருக்கும். ஏன்னா நம்ம எக்ஸாம் ஹாலுக்குள்ளே உட்காந்துருப்போம். ஸோ எக்ஸாம் ஹாலுக்குள்ளே உட்காந்துருக்கும் போது ஒரு டென்ஷன், நம்ம என்ன தான் காமாக போய் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொன்னாலும் நமக்குள்ளே ஒரு டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். ஸோ அந்த டென்ஷனில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பாரோ பண்ண ஒன்றை மறந்துடுவோம். மறந்துட்டு 4 + 8 12 2 1 கேரி பண்ணணும், விட்டுருவோம், மறந்துடுவோம். தென் 3 + 2 5. ஸோ 52 அப்படின்னு போட்டு நீங்கள் ப்ராப்ளமை ப்ரொசீட் பண்ணி சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஃபைனலாக ஆன்சர் வராது. ஆன்சர் வரல அப்படின்னா அகெயின் நீங்கள் செக் பண்ணணும் என்ன நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ அங்கே நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது அண்டு 100% கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஸோ அதுக்கு இப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுவுமே நான் ஸ்ப்ளிட் பண்ணாமல், இந்த வேல்யூவை நான் ஸ்ப்ளிட் பண்ணாமல் நான் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா,
இப்போ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி பண்ணணும் அப்படின்னா 34 + 28. ஸோ 34 + 28 அப்படின்னா 30 + 20 50. 8 + 4 12. ஸோ ஆட் பண்ணால் 62. அவ்வளோதான். ஸோ இதுக்கு ஒரு செகண்டு கூட ஆகாது. ஸோ அதை நீங்கள் மைண்ட்லேயே சால்வ் பண்ணலாம். 30 + 20 50, 4 + 8 12. ஸோ 30 + 20 50 அப்படின்னா 5 கையில் வச்சுக்கோங்க. 8 + 4 12. ஸோ 50 + 12 62. ஸோ டேரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். எதுவுமே நான் பாரோ பண்ணலை. ஓகே, நார்மல் ப்ரொசீஜரை விட இங்கே நமக்கு மிஸ்டேக்ஸ் கம்மியாகும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 57 + 45. ஸோ 50 + 40 90. 7 + 5 12. ஸோ 90 + 12 102. ஸோ ஈஸி தானே? நான் பார்க்கவே இல்லை, எதுவுமே எழுதலை, டைரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டேன். பட் இதை நம்ம ப்ரொசீஜராக சால்வ் பண்ணால் எப்படி பண்ணுவோம்? 57 50 + 7, 45 40 + 5. ஸோ நீங்கள் ஆட் பண்ணும்போது 50 + 40 90, 7 + 5 12. ஸோ அப்போ 90 + 12 என்ன வரும்? 102ன்னு வரும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 102. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி தான். ஓகே, ஸோ இங்கே உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, நிறைய எக்ஸாம்பிள் போடும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? 63 + 84. ஸோ 63 + 84 இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? 63-ஐ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 60 + 3, 84-ஐ 80 + 4. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 80 + 60 is 140 + 4 + 3 is 7. ஸோ 147. ஓகே, ஸோ இப்படி ஆட் பண்ணலாம். ஸோ ஈஸி தானே? ஓகே, ஸோ ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ இப்போ இதே ப்ராப்ளமை வேறு எப்படியாச்சும் சால்வ் பண்ண முடியுமா சார்? ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்கா அப்படின்னா கிடையாது. இன்னொரு வேலையும் சால்வ் பண்ணலாம். இதே வேல்யூவை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த கொஸ்டினை நான் எப்படி சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னா, எப்பயுமே நம்ம ஸ்கூலில் எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க? ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடை சிம்பிளிஃபை பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு 3 + 4 சால்வ் பண்ணணும், தென் 6 + 8 சால்வ் பண்ணணும். 1s பிளேஸை சால்வ் பண்ணிவிட்டு 10s பிளேஸுக்கு வர சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அப்படியே ரிவர்ஸில் பண்ணுங்கள். ரிவர்ஸில்னா நீங்கள் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு போங்க. ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட்னா 6 + 8 என்ன வரும்? 6 + 8 is 14. அப்படியே இருக்கட்டும். தென் 3 + 4 என்ன? 7. ஸோ 147. இவ்வளோதான் ஆன்சர். ஸோ இதே இது வேறு நம்பர் இருக்கு. 83 98 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாமே. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகும்போது, விச் மீன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது 9 + 8 is 17. தென் 8 + 3 is 11. ஸோ 11 1, இங்கே ஒரு 1 கேரி. ஸோ ஆட் பண்ணும்போது 181 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ அதை ஆட் பண்ணும்போது 181. பட் இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணும்போது நீங்கள் கேரி பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ நம்ம நார்மல் மெத்தட்லேருந்து இந்த மெத்தட் போகிறதேவும் கேரி பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ அதனால் நீங்கள் இப்படியும் சால்வ் பண்ணலாம். இப்படி சால்வ் பண்ணால் அந்த கேரி பண்ணுறதை மறந்துடக்கூடாது. ஓகே, அதுக்கு நான் நார்மல் மெத்தடே போட்டுருவேன் அப்படின்னா, நார்மல் மெத்தடும் இதுவும் ஒன்று தான். பட் அதை ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு நம்ம சால்வ் பண்ணுவோம். இதை நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு சால்வ் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு. ஓகே, இப்போ நான் இது வரைக்கும் போட்ட ப்ராப்ளம் எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினேன். இப்போ நான் ஸ்ப்ளிட் பண்ணாமல் இந்த ப்ராப்ளமை எழுத போகிறேன். ஸோ 96 + 78. ஸோ இந்த கொஸ்டினை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? நம்ம நார்மல் மெத்தடு தான், பட் வித்தவுட் ஸ்ப்ளிட்டிங். ஸோ 90 + 7, விச் மீன்ஸ் 9 + 7. 9 + 7 என்ன வரும்? 16 வரும். 16. ஸோ இந்த 9க்கு அப்புறமும் ஒரு நம்பர் இருக்குது, 7க்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது, therefore 160. தென் 8 + 6
என்ன வரும்? 8 + 6 is 14. ஸோ ஆட் பண்ணும்போது 174. ஸோ ஆன்சர் இஸ் 174. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இங்கே கால்குலேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் இங்கே வரக்கூடிய நம்பர் வந்து ஒரு ரவுண்ட் ஆஃப் நம்பர் தான் வரப்போகுது, ஏதோ ஒரு ரவுண்ட் ஆஃப் நம்பர். இங்கே வரக்கூடிய வேல்யூ மேக்ஸிமம் 18 தான் வரும். மேக்ஸிமம் வேல்யூவே 18 தான், 18 தாண்டாது. ஸோ அதனால் ஈஸி தானே. ஸோ இங்கேயுமே ரவுண்ட் ஆஃப் நம்பரில் மேக்ஸிமம் வரக்கூடியது 180 தான், அதுக்கு மேலே தாண்டாது. ஓகே, ஸோ அப்போ ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது சிங்கிள் டிஜிட், டபுள் டிஜிட், 3 டிஜிட், 4 டிஜிட் அப்படின்னு சால்வ் பண்ணுவோம். ஸோ சிங்கிள் டிஜிட்டில் மேக்ஸிமம் வரக்கூடிய வேல்யூ 18, டபுள் டிஜிட்டில் மேக்ஸிமம் வரக்கூடிய வேல்யூ 180, ட்ரிபிள் டிஜிட்டில் மேக்ஸிமம் வரக்கூடிய வேல்யூ 1800 அண்ட் ஸோ ஆன். இவ்வளோதான். மற்றபடி ப்ராப்ளம் எல்லாமே ஈஸி தான். இந்த ஜீரோவெலாம் விட்டுருங்க, ஜீரோ வந்து நம்ம கால்குலேட்டே பண்ண மாட்டோம். ஸோ ஜஸ்ட் நம்ம சிங்கிள் டிஜிட் அடிஷன் மட்டும்தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது. ஸோ இப்போ அதே இது 3 நம்பர்ஸ் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ இங்கே என்ன இருக்குது? 60 + 40. இதை நம்ம எப்படி எழுதணும்? 60 + 40 100. ஸோ ஐ மீன் இந்த இதெல்லாம் விட்டுருங்க. ஓகே, இதை மறந்துடுங்க, செகண்ட் இருக்கக்கூடிய நம்பரை விட்டுருங்க. 6 + 4 10, 10 + 5 15. ஸோ 150. தென் இதை மறந்துடுங்க, இதை சால்வ் பண்ணுங்க. இது சிங்கிள் டிஜிட் நம்பர். 7 + 3 10, 10 + 8 18. ஸோ இப்போ 18. ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா 168. ஓகே, ஸோ அவ்வளோதானே. கொஸ்டின் புரியுதா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் யூனிட் பிளேஸை மறந்துடுங்க, டென்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடியதை மட்டும் ஆட் பண்ணுங்கள். அது சிங்கிள் டிஜிட் நம்பர் தான். 6 + 4 10, 10 + 5 15. அது 150. ஏன்னா நம்ம டென்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பரை ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் ஒரு 0 சேர்த்துக்கோங்க. தென் யூனிட் பிளேஸில் இருக்கக்கூடிய வேல்யூ ஆட் பண்ணால் 18. ஸோ அது கூட ஆட் பண்ணால் 168. அவ்வளோதான். ஸோ அதை நார்மலாக பார்த்தா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும், பட் ஸ்ப்ளிட் பண்ண தேவையில்லை. கொஸ்டினை பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். 76 + 85 + 68. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? யூனிட் பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பரை மறந்துடுங்க. யூனிட் பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பரை மறந்தீங்கன்னா அதை விட்டுருங்க. 7 + 8 15, 15 + 6 21. ஸோ 210. ஸோ தென் டென்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை மறந்துடுங்க. மிச்சம் இருக்கிறது 6 + 5. 6 + 5 11, 11 + 8 19. ஸோ 200 + 19 229. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ கான்செப்ட் புரியுதா? ஸோ எதுவுமே கஷ்டம் கிடையாது, எதுவுமே கஷ்டம் கிடையாது, எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பட் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோன்றதுல தான் இருக்குது. ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தது நமக்கு 2 டிஜிட். இப்போ நம்ம 3 டிஜிட் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒரு 2 டிஜிட் ஒரு சிங்கிள் டிஜிட்டை எப்படி ஆட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் 34 + 7 அப்படின்னு இருக்கு. இதை நம்ம ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். இங்கே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 7 அப்படின்றத நீங்கள் 07 அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ டென்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய வேல்யூ இங்கே 3, இங்கே 0, அப்போ 30. ஸோ இங்கே 4 + 11, 4 + 7 11. ஸோ ஆன்சர் இஸ் 41. அவ்வளோதான். ஸோ ஒரு 2 டிஜிட் ப்ளஸ் ஒரு சிங்கிள் டிஜிட் ஆட் பண்ணணும்னா அந்த சிங்கிள் டிஜிட் நம்பரை டபுள் டிஜிட்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. கன்சிடர் பண்ணிக்கிட்டு டென்ஸ் பிளேஸில் இருக்கிற வேல்யூவை நீங்கள் ஆட் பண்ணுங்கள், அது கூட ஒரு 0 சேர்த்துக்கோங்க. தென் யூனிட் பிளேஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை ஆட் பண்ணி அது கூட பழைய ஆன்சரோட ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஓகே ஓகே, வேறு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? (49 + 9). ஸோ 49 + 9, இங்கே 40 + 4 + 0 4. ஸோ டென்ஸ் பிளேஸ்ன்றதுனால 0. 9 + 9 is 18. So 40 + 18 58. So answer for this question is 58. Okay, so ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ நம்ம 3 டிஜிட் போகலாம். 3 டிஜிட்டும் இதே மாதிரி தான்.
த்ரீ டிஜிட்டும் இதே மாதிரி தான் சால்வ் பண்ணணும். ஸோ எப்படின்னா 432 ப்ளஸ் 847. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டென்ஸு பிளேஸில் இருக்கிற வேல்யூவும் ஒன்ஸு பிளேஸில் இருக்கிற வேல்யூவும் மறந்துடுங்க. 8 ப்ளஸ் 4 என்ன வரும்? இது ஹண்ட்ரட்ஸு பிளேஸில் இருக்கக்கூடிய வேல்யூ. 8 ப்ளஸ் 4 என்ன வரும்? 12 வரும். ஸோ 12 100 பிளேஸ் அப்படின்றனால 2 0. தென் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 100 பிளேஸில் இருக்கிற வேல்யூவையும் யூனிட் பிளேஸில் இருக்கிற வேல்யூவையும் விட்டுருங்க. மிச்சம் இருக்கிறது என்னது? டென்ஸு பிளேஸில் இருக்கக்கூடிய வேல்யூ. டென்ஸு பிளேஸில் இருக்கிறது என்னது? 3 ப்ளஸ் 4. 3 ப்ளஸ் 4னா என்ன? 7. ஸோ டென்ஸு பிளேஸ் அப்படின்றதுனால 7 0. ஓகே, டென்ஸு பிளேஸ் தானே. ஸோ அப்போ அந்த நம்பருக்கு அடுத்து ஒரே ஒரு 0. ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், டென்ஸு பிளேஸை விட்டுருங்க, சிங்கிள் யூனிட் பிளேஸை மட்டும் பாருங்கள். யூனிட் பிளேஸில் இருக்கக்கூடிய வேல்யூ 7 ப்ளஸ் 2 9. ஸோ 9. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணுங்கள் 1 2 7 9. அவ்வளோதான். ஸோ நான் பாரோ பண்ணல, எதுவுமே பண்ணல, ரொம்ப ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டேன். ஆன்சர் புரியுதா? 432 ப்ளஸ் 847 நான் டேரெக்டாக ஈஸியாக சால்வ் பண்ணிட்டேன். ஸோ இதை நம்ம நார்மலாக சால்வ் பண்ணியிருந்தால் எப்படி சால்வ் பண்ணியிருப்போம்? 7 ப்ளஸ் 2 9, 4 ப்ளஸ் 3 7, 8 ப்ளஸ் 4 12, இப்படி தான் சால்வ் பண்ணியிருப்போம். பட் இதை வந்து நம்ம ஆட் பண்ணி சப்போஸ் பாரோ பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அதை நம்ம கொஞ்சம் எப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா 8 ப்ளஸ் 4 is 12, 8 ப்ளஸ் 4 is 12, ஸோ 12 ஃபாலோடு வித் 2 zeros, ஏன்னா 100 பிளேஸில் இருக்குது. 3 ப்ளஸ் 4 7, அதுக்கடுத்து ஒரு நம்பர் இருக்குது, ஸோ அப்போ 70. 2 ப்ளஸ் 7 is 9. ஸோ ஆட் பண்ணும்போது 1 2 7 9, அவ்வளோதான். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 634 ப்ளஸ் 753. ஸோ இதை நான் எதையுமே மறைக்காமல் டைரெக்டாக சால்வ் பண்ண போகிறேன். ஸோ 6 ப்ளஸ் 7 என்ன வரும்? 13 வரும். ஸோ 13 ஃபாலோடு வித் 2 zeros. 5 ப்ளஸ் 3 என்ன வரும்? 80 வரும். 3 ப்ளஸ் 4 7. ஸோ 1387. ஸோ ஆன்சர் இஸ் 1387. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ 6 ப்ளஸ் 7, 6 ப்ளஸ் 7 என்ன வரும்? 13 வரும். ஸோ 13க்கு அப்புறம் 2 0, ஏன்னா 100 பிளேஸில் இருக்க 6 and 7. தென் டென்ஸு பிளேஸில் இருக்கக்கூடிய 3 and 5 ஆட் பண்ணோம்னா 8. ஸோ டென்ஸு பிளேஸ் அப்படின்றதுனால 8 ஃபாலோடு வித் 1 0. தென் யூனிட் பிளேஸில் இருக்கக்கூடிய 4 ப்ளஸ் 3 ஆட் பண்ணால் 7. ஸோ ஆன்சர் இஸ் 1387. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 867 ப்ளஸ் 432. ஸோ அப்போ 8 ப்ளஸ் 4 என்ன வரும்? 12 வரும். ஸோ 12 ஃபாலோடு வித் 2 zeros, ஏன்னா 100 பிளேஸில் இருக்குது. தென் 6 ப்ளஸ் 3, 6 ப்ளஸ் 3 is 9. ஸோ 9 0. 7 ப்ளஸ் 2 is 9. ஸோ 9. ஸோ ஆன்சர் இஸ் 1299. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ப்ராப்ளமும் வந்து வித்தவுட் பாரோயிங், எதுவுமே நம்ம பாரோ வாங்கலை. பாரோ பண்ணுற மாதிரி இருந்தால் அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் 845 676. ஸோ இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். 8 ப்ளஸ் 6, 8 ப்ளஸ் 6 என்ன வரும்? 14 வரும். ஸோ 14 ஃபாலோடு வித் 2 zeros. ஓகே, ஜீரோஸ் சேர்க்க வேண்டாம், நம்ம ஜீரோஸ் அப்படியே இருக்கட்டும். ஜீரோஸ் சேர்த்தாலும் தப்பு இல்லை. ஓகே, ஜீரோஸ் போட்டாலும் தப்பு இல்லை. நான் ஜீரோஸ் போட்டு எப்படி சால்வ் பண்ணணும், ஜீரோஸ் போடாமல் எப்படி சால்வ் பண்ணணுன்றதை சொல்கிறேன். ஓகே, 1400. தென் 4 ப்ளஸ் 7, 4 ப்ளஸ் 7 is 11. ஸோ 11 0. 11 ஃபாலோடு வித் 1 0, ஏன்னா டென்ஸ் பிளேஸில் இருக்குது, அதனால் அந்த நம்பருக்கு அப்புறம் ஒரு 0 வரும். தென் 5 ப்ளஸ் 6 11. ஸோ 11. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணுங்க அப்படின்னா 1521. ஓகே, 1521. ஈஸி தானே? ஸோ நீங்கள் இந்த 0 சேர்க்கணுன்னே அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஒரு கோடு மட்டும் போட்டு சால்வ் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஓகே, ஸோ எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கொடுத்தாலும் நீங்கள் பாரோ பண்ணாமல் இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். ஸோ இங்கே வரக்கூடிய வேல்யூ என்ன வரப்போகுது அப்படின்னா அந்த மாதிரி சின்ன சின்ன வேல்யூவாக தான் வரப்போகுது. ஸோ ஆட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும். ஓகே, ஸோ மெயினாக பார்க்குறது வந்து நமக்கு மிஸ்டேக்கை தான் தவிர்க்கணும்.
பாரோ பண்ணி அதை ஒன்று அங்கே வச்சுட்டு அதை நம்ம சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே சிங்கிள் டிஜிட் நம்பர் தான். ஸோ சிங்கிள் டிஜிட் நம்பர்னால லாஸ்ட்டில் வரப்போகிறது மேக்ஸிமம் 1 இந்த மாதிரி தான் வரப்போகுது. ஓகே, இப்போ அதே இது இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கொடுத்தா நான் அதை எப்படி சார் சால்வ் பண்ணுறது? ஸோ ரொம்ப ஈஸி. 6 + 2 என்ன வரும்? 8 வரும். ஓகே, ஸோ 8க்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்? 5 zeros போடணும். ஸோ நீங்கள் zeros போட வேண்டாம். இதுவும் பாரோ தான் பண்ண போகிறோம், பட் பாரோ பண்ணாமல் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ 8. ஸோ நம்ம ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வராமல் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு சால்வ் பண்ணுறோம். ஸோ 5 + 8. 5 + 8 என்ன வரும்? 13 வரும். ஸோ 13ல் 3 1 பாரோ. ஓகே, ஸோ தென் 8 + 4. 8 + 4 என்ன வரும்? 12 வரும். ஸோ 2 1. தென் 9 + 4. 9 + 4 is 13. ஸோ 3 1. 9 + 3. 9 + 3 is 2 1. ஏன்னா 12. 9 + 3 is 12. ஸோ 2 1 கேரி. 7 + 2 is 9. ஸோ இப்போ நீங்கள் இதை ஆட் பண்ணிங்கன்னா 9 4 3 4 2 9. ஓகே, ஸோ இதுவும் பாரோ பண்ணுறது தான், பட் பாரோ பண்ணுறது ஜஸ்ட் 1 அப்படின்னு இருக்கும். ஓகே, ரொம்ப ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, எனக்கு பாரோ பண்ணுறது, எனக்கு இந்த மாதிரி பாரோவே பண்ணக்கூடாது சார், நான் அதை எப்படி சால்வ் பண்ணுறது? பாரோ பண்ணாமல் நான் இதை அப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக தான் எழுதணும். நீங்கள் ஃபுல்லாக எழுதாமல் இதை நீங்கள் பாரோ பண்ணியும் சால்வ் பண்ணலாம். அது எப்படின்னா 6 + 2 is 8. ஓகே, 6 + 2 is 8. 8 + 5 is 13. ஸோ அப்போ 3 1 கேரியா? ஸோ அந்த 1 டைரெக்டாக ஆட் பண்ணிடுங்க 9. ஓகே, ஸோ நீங்கள் ரஃப் ஒர்க்கில் எழுதுவீங்க. நான் இங்கே போர்டுன்றதுனால அழிச்சிட்டேன். ஸோ நீங்கள் ரஃப் ஒர்க்கில் எழுதும்போது எப்படி எழுதுவீங்க அப்படின்னா இது ப்ராப்ளம் இங்கே நான் எழுதுறேன். 6 + 2. 6 + 2 என்னது? 8. அதுக்கடுத்து நீங்கள் நம்பர் எழுத வேண்டாம், நம்பர் அப்படியே இருக்கட்டும். தென் 5 + 8 13. ஸோ 13ல் 3 1 கேரி. ஸோ அந்த 1 இங்கே தானே போடணும். ஸோ 9 3. ஓகே, 9 3. நான் 1 கேரி பண்ணுறதை டைரெக்டாக 9 3ன்னு எழுதிட்டேன். இதை விட்டுருங்க, அடிச்சிருங்க. தென் இது முடிஞ்சிச்சு, இதை ஆட் பண்ணுறேங்க. 8 + 4 12. ஸோ 2 1 கேரி. ஸோ அப்போ அதனால 9 1 இங்கே கேரி பண்ணணும். ஸோ 4 2. தென் இதையும் நான் முடிச்சிட்டேன். 9 + 4 13. ஸோ 3 1 கேரி. 1 கேரினா இங்கே தானே எழுதுவோம். ஸோ அப்போ 9 4 3. 9 + 4 9 + 4 13. ஸோ 3. ஓகே, ஸோ தென் இதுவும் எழுதிட்டோம். 9 + 3 is 12. ஸோ 12னா 2 1 கேரி. ஸோ இங்கே 2 வரப்போகுது. ஸோ 1 கேரி பண்ணணும். ஸோ அப்போ 9 4 3 4. ஓகே, ஸோ தென் 2 + 7 is 9. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 9 4 3 4 2 9. ஓகே, சிம்பிள் தானே, ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ நான் இதை மட்டும் இன்னொரு தடவை உங்களுக்கு எழுதி காட்டுறேன். ஓகே, எப்படி நீங்கள் எழுதணும்னு பாரோ பண்ணாமல் அடுத்தடுத்த லைனில் இதை நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். எப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு 6 + 2 8. தென் இது முடிஞ்சு 8 + 5 13. ஸோ அப்போ இங்கே 3 வரப்போகுது. ஸோ 1 கேரி பண்ணணும். ஸோ அதை நான் 9 எழுதிக்கிறேன். இதுவும் முடிஞ்சு 8 + 4 12. ஸோ அப்போ 2 இங்கே வரப்போகுது. 1 கேரி பண்ணணும். ஸோ அது 4 9. தென் 9 + 4 13. ஸோ அப்போ இங்கே 3 வரப்போகுது. 1 கேரி பண்ணுறோம். ஸோ 3 4 9. இதுவும் முடிஞ்சு 9 + 3 is 9 + 3 is 12. ஸோ 2 வரப்போகுது. 1 கேரி பண்ணணும். ஸோ 1 கேரி பண்ணணும் அப்படின்னா 3ன்றது 4ஆக மாறிடும், மற்றதெல்லாம் அப்படியே இருக்கும். ஸோ தென் 2 + 7 is 9. ஓகேவா? ஸோ கேரி பண்ணால் அதை எழுதுங்க. கேரி பண்ணலை அப்படின்னா அந்த நம்பரை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் இல்லையா? அது அதே லைன்லேயே முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு வேணால் ஒரு எக்ஸாம்பிள் போடலாம். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் போட்டோம்னா 8 3 2 1 4 5 7 5 7 9 8 6. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 8 + 7 8 + 7 வரும் 15 வரும்.
ஸோ 15 இது முடிஞ்சு. 5 + 3 8. ஸோ நான் எதுவுமே பாரோ பண்ணல, அப்போ நீங்கள் அதை அப்படியே வரிசை எழுதிட்டு போயிடலாம். தென் 2 + 7 9. 9 + 1 10. 9 + 1 10. ஸோ அப்போ இங்கே 0 வரப்போகுது. ஸோ இங்கே 0 வந்தால் இங்கே நீங்கள் கேரி பண்ணணும் 1. ஸோ 1 கேரி பண்ணீங்க அப்படின்னா 9 + 1 10. அகைன் இங்கே 1 கேரி ஆகும் 9. ஸோ 5 1. தென் 8 + 4. 8 + 4 என்ன வரும்? 12 வரும். ஸோ இங்கே 2 வரப்போகுது, இங்கே 1 வரப்போகுது, மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ 6 + 5 11. ஸோ இங்கே 1 வரப்போகுது, ஸோ இங்கே 1 வரப்போகுது, இது 3 மாறிடும், மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 1590131. ஓகே, ஸோ இந்த ட்ரிக்கெல்லாம் எதுக்கு? இது ஆக்சுவலாக ட்ரிக்கு, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கிடையாது. பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஈஸியான ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் சப்ராக்ஷன் சொல்லிவிட்டு நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். ஓகே, சப்ராக்ஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் சப்ராக்ஷனுக்கு அப்புறம் தனி கிளாஸாக போடுறேன், இருந்தாலும் ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். நான் 998 + 102 இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணணும். 998 + 102. ஸோ இந்த 998 + 102 நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த 998 நீங்கள் 1000 - 2 எழுதிக்கலாமா? 1000 - 2. ஸோ இந்த 102 100 + 2 எழுதிக்கலாமா? ஓகே, 998 நான் 1000 - 2 எழுதுறேன், 102 100 + 2 எழுதுறேன். ஸோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் +2 - 2 கேன்சல் ஆயிரும். 1000 + 100 1100. ஓகே, ஈஸி தானே? ஸோ இது நீங்கள் எடுத்து எழுதணும்னு அவசியமே இல்லை. ஸோ இங்கே 2 கம்மியாக இருக்குது, இங்கே 2 அதிகமாக இருக்குது. அப்போ அந்த 2வை விட்டுட்டு இதை 0 ஆக்கிடலாமா? இதை 2வை விட்டுட்டு இதை 0 ஆக்கிடலாமா? இதை 0 ஆக்கிட்டு இதை நீங்கள் 2 எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க, 1000 ஆயிரும். ஸோ 1000 + ஒரு ரவுண்ட் ஆஃப் நம்பரை ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ 1000 + 100 1100. ஸோ ரொம்ப ஈஸி தானே? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ அடிஷன் இது கொஞ்சம் தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி இருக்கும். பட் இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட்டு சப்ராக்ஷனில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.